நாங்க ஒரு பெரிய பார்ட்டி அங்க நடந்துட்டுருக்கு. அங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஜோக்கு கங்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க வந்துட்டு ரொம்ப பெரிய பிசினஸ் வுமனா மாறிட்டீங்க. உங்களோட பேருமே லிஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அந்த ஃபேங்கோட கம்பெனி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. கால் ஸ்லிப் ஆகும்போது அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனோட நேம் தான் ஃபேங். அவன் நம்ம ஹீரோயின பிடிச்சு காப்பாத்தும்போது, இவன் இங்க பண்ணிட்டுருக்கான். இவன் கம்பெனி தான் பேங்க்ரப்ட் ஆயிருச்சு. எங்க எதுக்காக வந்திருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப சரியான ஒரு காம்படிட்டர் போல். நம்ம ஹீரோயின் உன்னோட கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிடுச்சுல, நீ இப்போ வந்துட்டு என்கிட்ட சாரி கேளு, நான் உனக்கு வந்து ஜாப் உடனே போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவன் எதை பற்றி யோசிக்கல, டக்குன்னு அவன்கிட்ட அங்கே சாரி கேட்டான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவன் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என் லைஃப்பில் இது நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் இந்த தப்பு நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து அவள் எஸ்கேப் ஆகி போனதுமே நம்ம ஹீரோ முழிச்சிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோட்ட, பாஸ் இப்படி நம்ம கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ரூமர்ஸ்லாம் கிளப்பி விட்டது அந்த டேங்க் தான். இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே நியூஸை சொல்லி எடுக்க சொல்லிட்டேன் பாஸ் சொன்னதுமே, நீ அப்படி எதுவுமே பண்ண தேவை கிடையாது, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, அந்த ரூமர்ஸை வச்சு நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், நம்ம வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நிறைய ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம், யூரோப்லேயுமே நம்மளோட புது கம்பெனி ஓப்பன் ஆக போகுது, ஸோ எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கட்டும், நான் வந்துட்டு ஜோ கூட பக்கத்தில் நெருங்கி போகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குன்னு சொன்னதும், என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு எப்பயுமே ஆகாதேன்னு சொன்னதும், நான் எப்போ சொன்னேன் அப்படி, சான்ஸ் கிடைச்சா உறவை வந்துட்டு நல்லபடியாக வைக்கிற வேண்டியது நம்மளோட கடமை தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். போல் அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்கான். அவளுக்கு அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், என்னோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, எனக்கு இருக்கிறதுக்கே வேலை இல்லை, நான் வந்துட்டு அப்புறம் எங்கே போவேன் அப்படின்ற சொல்லி கேட்டதும், நீ எங்கேயாச்சும் போ, அதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு எதுக்கு வந்து அசிங்கம் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், ப்ளீஸ் சுகர் மம்மி அப்படின்ற சொல்லிட்டு வேறு வழியில் நம்ம அங்கே பாவம் மாதிரி போயிட்டுருக்கான். இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், எங்கே போவேன், எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க இடத்துல நான் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு தெருவில் தான் போயிருக்கணும்னு சொன்னதும், இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேங்க் கார்டை கொடுக்குறா. இதுக்கப்புறம் வந்துட்டு நீ இந்த வீட்டில் இருந்துக்கலாம், ஆனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நீ நடக்கணும், ஓகேவா அப்படின்றத சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்கில் தான் அங்கே இருக்கான். அந்த சைடில் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அவனை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, நான் வந்து ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்ற சொல்கிறான். அப்படி அவசியம், சரி ஓகே, நான் உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுக்கவான்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரானதுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து, நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நீ எனக்கு ஜாப் கொடுத்துருக்க, ஆனால் அந்த ஜாப் வந்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ண வச்சுட்டேன்னா அப்புறம் நான் வந்துட்டு வேறு ஒரு ஜாப் தேட வேணாமா, அதனால தான் இங்கே வந்து பேச வந்தேன் அப்படின்ற சொல்கிறான். ஆனால் உன்னையே வந்துட்டு ஒரு பெரிய டீல் போடுறதுக்காக தான் வந்திருக்கான். அப்போ ஹீரோயின், நீ இப்படிலாம் வந்துட்டு மற்றவங்ககிட்ட ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கான்ட்ராக்டுக்காக வச்சிருந்த பேப்பரை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, இப்போ என் கூட வா, நான் உனக்கு உடனே ஜாப் போட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அவன் கம்பெனிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு இவனுக்கு ஒரு ஜாப் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவனை பார்த்தாங்க செக்யூரிட்டி கார்டு வந்து வேலை கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அப்போ அங்கே பொண்ணுங்கள்லாம் வேகமாக ஓடி வந்துட்டு, பார்க்க ரொம்ப சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிடுது. அசிஸ்டண்ட்டை சொல்லி எல்லா கேர்ள்ஸையும் போக சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வந்துட்டு உன் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்காதன்னு சொன்னதும், என் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ வந்து என்னோட பர்சனல் செக்யூரிட்டி கார்டு ஓகேவா, என் கண்ணு முன்னாடியே தான் நீ இருக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துடுறான். அந்த பொண்ணுக்கு அங்கே நம்ம ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, இது வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, சின்ன வயசுலேருந்து அவளும் நாளுமே ஒரு வந்து சிஸ்டர் பிரதர் மாதிரி தான், அவன் வந்துட்டு இப்போ என்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணு, நீ வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்க, பேசாமல் நான் என்னோட அப்பாட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி உன்னோட கம்பெனியை திரும்பவுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் இப்படி வெட்டியாக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, என்னோட கார்டனா என் கூட தான் இருக்கணும் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோமி நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். அந்த ஷூக்கு அதை பார்த்துட்டு அங்கே செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பார்ட்டிக்காக தான் கிளம்பி போகிறா. பார்ட்டிக்குள்ளே இன்விடேஷன் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட மாட்டாங்க. ஆனால் ஹீரோயின் சும்மா இருப்பாள். அங்கே செவரேறி குதிச்சு உள்ளே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட நீங்கள் வேறுன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி, இங்கே வந்து எனக்கு இன்விடேஷன் கார்டு தேவைப்படுது, நீ உடனே வந்துட்டு கார்டை ரெடி பண்ணி 2 கார்டு கொண்டு வா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே மிஸ்டர் சாங் சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கார், அவரை மீட் பண்ணி அவளோட பிஸ்னஸை இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அங்கே வந்து பேசுகிறதுக்காக போகிறா. அப்போ டேங்மே அங்கே கூட தான் இருந்துட்டுருக்கா. அப்போ அங்கே ஷூ நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ இதுக்காக இங்கே பார்ட்டிக்கு வந்திருக்க, நீ வந்து
வந்துட்டு சரியான வந்துட்டு ஒரு பூவர் உனக்கெல்லாம் இங்கே வந்துட்டு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அந்த ஆளுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேச ட்ரை பண்ணாலுமே இக்னோர் பண்ணிட்டுருக்காரு. இவட்ட கார்டே கிடையாது, இவ எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அங்கே கூப்பிடும்போது நம்ம ஹீரோ அவட்ட கார்டு இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு 2 கார்டை கொடுக்குறான். அப்போ இந்த சாங் கேட்குறாரு, எங்களோடதெல்லாம் கோல்டன் கலரில் இருக்குது, உங்களோடது பிளாக் கலரில் இருக்குது, எப்படி வந்துட்டு இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி கேட்டதும் இது ஃபேக்காக தான் இருக்கும்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உங்கள் கார்ட்ஸ்ட்டை கொடுத்து இதை செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறப்ப அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு இல்லை இது ஒரிஜினல் தான், பட் வந்துட்டு விஐபிக்கு மட்டும்தான் இந்த கார்டு கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பில்லியன் கணக்கில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த கார்டை வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த சாங் உடனே நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேசிட்டேன், ஸோ நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம 2 பேருமே சேர்ந்து அப்படின்றத சொன்னதுமே அங்கே அந்த ஷூக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் வேமா அவள் பக்கத்தில் போய் தேவையில்லாமல் இப்படி கத்திச்சுக்காத, நீ இப்படி கத்துனேன்னா ஃபேங் உன்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்ற சொன்னதும் பேசாமல் அவள் அமைதியாக இருக்க வேண்டியதாகிடுது. பிறகு நம்ம ஹீரோட்ட போய் ஏய் உனக்கு எப்படி இந்த கார்டு கிடச்சிச்சு, நீ என்ன வேலை பண்ண அப்படின்ற சட்டி கேட்டதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் அது ஒரிஜினல் கிடையாதுப்பா, அது ஃபேக் தான், நான் வந்துட்டு என்னோட ஒரு நெருங்கின ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், ஸோ வந்துட்டு அவன் ஒரிஜினல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தான், அதனால தான் அவங்களால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு அந்த பேச்சை வந்துட்டு அப்படியே அங்கே சார்ட் அவுட் பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ சூப்பராக அங்கே குக்கெலாம் பண்ணி கொடுக்குறான், சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வந்து கதவை யாரும் நாக் பண்ணுறாங்க. ஏய் நீ வந்துட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ, யாராச்சும் வந்தாங்கன்னா என் மானமே போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே மரவே வச்சுட்டு அவள் போய் கதவை ஓப்பன் பண்ணா. அங்கே வந்துட்டு அந்த டேங்க் தான் ட்ரிங்க்ஸை வந்து கொண்டு வந்திருக்கான், நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு உன் பக்கத்து வீட்டுக்கு தான்ப்பா குடி வந்திருக்கேன், நான் இப்போ இருந்து உன்னோட நெய்பர், நான் அதனால தான் உனக்கு ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்றத சொல்லிட்டு வரேன், என்ன உள்ள சாப்பாடு வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கே, வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு வேமா என் பாட்டு அங்கே உள்ளே போயிடுறான். உனக்காக தான் ட்ரிங்க்ஸ்மே கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. கடவுளே என் மானமே போயிடும் போலையே, இவன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே, அங்கே வந்துட்டு அவன் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு நர்வஸ் அங்கே வந்துட்டு இருந்துட்டு இருக்கா. ஹீரோங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. பாட்டை வந்துட்டு ப்ளே பண்ணி வச்சான். என்னங்க வந்துட்டு சவுண்டு கேட்குது மியூசிக் அப்படின்ற சொன்னதும் என்னோட நாய்க்குட்டி வந்துட்டு தப்பாக வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ற செட் அவங்க வந்துட்டு வேகமாக போயிட்டு எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. அப்போ அவன் வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் வந்துட்டு நீ வந்து வெளியே வராமல் இருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் நீ பேசாமல் இரு நம்ம ஹீரோ அவங்க வந்து சொல்லிட்டு அவள் நாய்க்குட்டி என்னை வந்து கடிச்சு வச்சிருச்சு, நான் வந்துட்டு இப்போ உன்ட்ட வந்து பேச முடியாது, ஸோ நீ கிளம்பி போ, நான் வந்துட்டு பிறகு பேசிக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா, என் வேலையெல்லாம் ஏன் இப்படி கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த சாப்பாடு உனக்காக தானே பண்ணி கொடுத்தேன், ஸோ அந்த சாப்பாடை நீ தான் சாப்பிட்ணும், அவன் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, சரி எனக்கு இப்போ வசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. நெக்ஸ்ட் டேவும் நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து பிடிச்சமான சாப்பாடை பண்ணி கொண்டு வர்றான். உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே எங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியுமேன்னு சொன்னதுமே சரி ஓகே எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற சொன்னதும் ஒரு டிஷ்ஷோட நேமாக சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்று தான் எனக்கு பிடிக்காது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மிஸ்டர் சாங் வந்து டீலை கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவரை வேகமாக போய் மீட் பண்ணிட்டு ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் பெரிய ஒரு பர்சன் இருக்காருப்பா ஜி குரூப்போட ஓனர், அவர் வந்துட்டு என்னை மிரட்டினார், உங்க கூட டீல் வந்து நான் பண்ணேன்னா என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார்னு, ஸோ வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே உங்களுக்கு டீலை கேன்சல் பண்ணால் பண்ணிக்கோங்க, அவங்க வந்துட்டு நீங்களும் அவங்களும் டீல் போடுற நாள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு செலவு பண்ணி ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, அதோட செலவே வந்துட்டு மில்லியன் கணக்கில் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, ஏன்ட்டா அப்படிலாம் செலவு பண்ண காசு இல்லை அப்படின்ற சொன்னதும் நான் இதெல்லாம் வேணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவர் யோசிப்பார் நான் வந்துட்டு டீலை கேன்சல் பண்ணி தப்பு பண்ணிட்டோனோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவருக்குமே அதே மைண்ட் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ காருக்குள்ளே வர போனதுமே ஹீரோயின் நீ வர தேவை கிடையாது, இது லேடிஸோட ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறா. எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீ பேசாமல் அவனை வந்து என்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு ஏன் உன் பிரச்சனையில் தலையிட போகிறேன்னு சொன்னதும் நான் ஒன்றும் ஆசைப்பட்டு அவனை என் கூட வச்சுக்க கிடையாது, அவனாக தான் என்கிட்ட வந்திருக்கான், ஸோ வந்துட்டு உனக்கு வேணா நீயே கூப்பிட்டுக்க ஏன் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு நீ நினச்சாலுமே அவன் இதுக்கப்புறம் உன்ட்ட வர மாட்டான், ஏன்னா அவனுக்கு வந்துட்டு என்னோட ஹேர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் என் கூட இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே
அங்கேருந்து போனதும் இவ ரொம்ப கோவமாயிட்டு முடியை பிடிச்சி அடிக்க போகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, எதுக்காக இப்படி பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் நெருங்கி வந்தோன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவ கீழே விழுந்து அழுது பொருள ஆரம்பிச்சிடுறா. நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோ அவளுக்காக பர்த்டே வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கான். கேக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீ எனக்கு வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுக்காக நீ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. இப்போ கதவை நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் டாங்கோ அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுமே வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க உள்ளேருந்து வரதை பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிகிட்டு இருக்கான், உன்னை ஸ்கூல்லேருந்து இவன் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை வந்துட்டு உன்னை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் அவளோட பாடி கார்டு அப்படின்றத சொல்கிறான். அப்போ சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டாக வருமா, அப்போல ஹீரோயின் செகண்ட் தான். அப்போ இருந்து இவங்களுக்குள்ள அந்த காம்படிஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுமே அவனை எனிமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. டேங் நீ வந்துட்டு என்னோட ஷூவில் இருக்க அந்த தூசியெல்லாம் தொடச்சி விட்டேன், நான் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு 10 மில்லியன் காசு கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்லி நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஒரு 100 மில்லியன் கொடு, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்றேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டுமே ஆமாம் நீ வந்துட்டு பெரிய பணக்காரனாச்சே, நீ பேசாமல் வந்துட்டு 100 மில்லியன் கூட அவன் ஷூவெல்லாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்ற சொன்னதும் இவன் வந்துட்டு பெரிய பணக்கார மாதிரி சீன் தான் போட்டுட்டு இருக்கான். சொல்கிற லெவலுக்கு அவ்வளோ காசெல்லாம் கிடையாது போல். அந்த உண்மை வந்துட்டு வெளியே வந்துடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அடப்பாவி பெரிய பணக்கார மாதிரி ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் பக்கத்து வீட்டை வேலைக்கு வாங்கிட்டேன்னு உன்ட்ட போய் சொன்னான் பார்த்தியா, அவன் வாடகைக்கு தான் வந்திருக்கான், நீ அவன் பேச்செல்லாம் நம்பிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது கடவுளை நான் திரும்பவும் அதே தப்பை பண்ணிட்டேன், அவன் கூட போயிட்டு எதுக்காக நான் இப்படி வேலை பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையுமே நானே வந்து கெடுத்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. சரி காம் டவுன் பண்ணு, நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்குமே கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அசிஸ்டன்ட் இப்படி 6 பேர் வந்துட்டு திரும்ப கேன்சல் பண்ணிட்டாங்க டீலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷூ தான் போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் இப்போயுமே சொல்கிறேன் நீ பேசாமல் வந்துட்டு அவனை எனக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோமே, நான் ஏன் வந்துட்டு உன்னோட வழியில் வரப்போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நான் என்ன அவனை பிடிச்சா வச்சுட்ருக்கேன், வேணும்னா நீ கூட்டிகிட்டு போய் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் வேறு வந்துடுது. இப்படி வந்து அவங்க தாத்தாவுக்கு ஓட முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக வேகமாக கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அப்போ தாத்தா உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா, ஏன்னா வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே நீ நல்லபடியாக வந்துட்டு கவனிச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, இவன் மனசு ரொம்ப படாத பாடுபடுதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருந்தோன்னா அவன் வந்துட்டு இன்னும் தேவையில்லாமல் தொல்லை கொடுத்து கம்பெனியை வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பா, நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், என்னோட தாத்தாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோட்ட நம்மளுக்கு தான் இருந்த டீல் வந்து இதோட முடிஞ்சு போச்சு, நீ உன் இஷ்டத்துக்கு இதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு என் கூட இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போக சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. ஹீரோ அசிஸ்டண்ட்டை நான் வந்து எப்படியாச்சும் திரும்ப அவ கூட போகணும், அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணுனே ஹீரோயினோட ஆஃபீஸில் அங்கே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வர்றான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் திரும்பி அங்கே வந்துட்டு போகிறப்ப அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான் அவங்க அசிஸ்டண்ட்டாக வீட்டு ஓனர் மாதிரி, அவன் வந்த உடனே வாடகை கேட்டு தொல்லை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே போனதுமே எவ்வளோ நாளாச்சு வீட்டு வாடகை கொடுக்காம ஏன் இப்படி அசிங்கம் பண்ணிட்டுருக்கா, மரியாதையாக காசு கொடுக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் காசு தான் இருக்குது, ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க அப்படின்ற சொன்னதும் ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ரூடாக பேசுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் இங்கே கேட்டுட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாயிட்டு தேவையில்லாமல் நீ வந்துட்டு இப்படிலாம் அவர்கிட்ட பேசாத அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு அங்கே காசை கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடா. நீ வந்துட்டு எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ ஷூ கூட சேர்ந்து போயிருப்பேன்னு நான் நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் நான் என்ன எல்லாரும் பொண்ணுங்களை கூப்பிட்டவுன்னா உடனே கூட சேர்ந்து கிளம்பிடுவேன் நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ ரொம்ப எனக்கு ஸ்பெஷல், அதனால நீ கூப்பிட்டது உன் கூட வந்தேன், நான் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கினா ஏதாச்சும் வேலை பார்க்கணும்ல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அருந்து போகிறா. அப்போ அவள் போகும்போது பார்த்தாங்க சில ஆளுங்களாம் வந்துட்டு அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி அவங்க கத்துனதுமே ஹீரோவுமே அங்கே வேகமாக பதறி அடித்து போய் போயிட்டான். எல்லாமே நம்ம ஷூவோட வேலை தான், நான் இவ்வளோ வந்து பண்ணியுமே உனக்கு அவ்வளோ தைரியம், நீ அவனை விட்டுட்டு போலையா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆளுங்களெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயை வந்து ஹாரஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனை அங்கே பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஹீரோயின்
ஹீரோயினை வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டதுமே, நான் லவ் பண்ணுறது உனக்கே புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இவ தானேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போயிடுறா. ஆனால் உடல ஹீரோ வந்து விழுந்து அவனுக்கு வந்துட்டு அடிபட்டுது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு தான் டாக்டருமே, நீ வந்துட்டு எவ்வளோ நாள் என்னோட ஃப்ரெண்டாக இருக்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பார்க்க மாட்டியா, நீ பேசாமல் வந்துட்டு அவகிட்ட போய் நான் ரொம்ப வந்து சீரியஸாக இருக்கேன்னு சொல்லிடு, அவன் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுன்னு சொன்னதும் அவருமே சிரிச்சுட்டு சரி ஓகே பையனுக்கு வந்துட்டு பைத்தியம் முத்தி போச்சு போல் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வர்றாரு. அவருக்கு ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் தான் பக்கத்தில் இருந்தே அவரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்துச்சுக்கா, கண்ணை முடிச்சதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருறா. எனக்கு கொடுக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம டாக்டருமே வந்துடுறாரு. அவர் என்ன வந்து கேட்குறாரோ அவரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை தான், அவருக்கு வந்து வேமா வந்து உடம்பு சரியாகும் அப்படின்றத சொல்லினதுமே நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிச்சேக்கா. பட் ஹீரோயினுக்குமே மேலே லவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த ஷூவோட அப்பா ஜி வந்துடுறாரு. என் பொண்ணு வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு எனக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இந்த பேங்க் கார்டை நீ வச்சுக்கோ, இதில் வந்துட்டு எவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவாகுதோ எல்லாத்தையுமே கட்டிடு, மிச்ச காசுமே இருக்குது அதை வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்கள் பொண்ணு வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா, ஆனால் காசு கொடுத்து சமாளிக்கிறீங்களா, கண்டிப்பாக நான் கேஸ் கொடுக்காம விட மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன உன் மனசில் வந்துட்டு பெரிய வந்துட்டு பணக்காரின்னு நினச்சிட்டு இருக்கியா, ஏன் முன்னாடி நீ ஒன்றும் கிடையாது, நான் நினச்சேன்னா உன்னோட ஆஃபீஸ் கம்பெனி ஹோட்டல் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன், என் முன்னாடி வந்துட்டு ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப திமிராக பேசிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ ஹீரோயின் ஹீரோட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சின்ன வயசில் என்னோட தாத்தா வந்துட்டு என்கிட்ட இந்த பொசிஷன் எல்லாத்தையுமே கொடுத்து ஹேண்டில் பண்ணிக்க சொல்லிட்டாரு என்னோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு. ஏன்னா என் அங்குள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமான ஆள், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், எல்லாத்தையுமே திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் நான் அப்போ இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு எல்லா முடிவையுமே எடுக்க வேண்டியதாகிருச்சு, ரொம்ப போல்டாகவே என்னை காமிச்சிக்க வேண்டியதாகிருச்சு. ஆனால் நீ வந்து உண்மையே தெரிஞ்சுக்கோ, அந்த லெவலுக்கு நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு நீ வந்துட்டு ஏன் இதெல்லாம் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்றத சொன்னதும் இதெல்லாம் சொல்லி நான் வந்துட்டு ரொம்ப போல்ட் இல்லாமல் ரொம்ப ஒரு பயந்த பொண்ணாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஏன் சரி இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தனியாலாம் இருக்க வேணாம், என்னோடவே வீட்டுக்கு வந்துடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு கிளம்புறா. அப்போ அங்கே வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோ எனக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, எனக்கு குளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல அங்கே வந்து அவங்க பிளாஸ்டிக்லாம் ஒட்டி விட்டுட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து குளிக்க வச்சுட்ருக்கா. மார்னிங் அவனுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கே இறங்கி வந்ததுமே நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது, முக்கியமான மீட்டிங் இருக்குது பாஸ், நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா ஆளை காணோம், இவன் எங்கே போயிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிடுது. உடனே நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணுறா. ஹீரோ ஃபோன் வரதை பார்த்துட்டு எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். எதுக்காக நீ வந்துட்டு இப்போ வேலைக்கு போன, மரியாதையோட கிளம்பி வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த சவுண்டு கேட்டுது. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. முக்கியமான வேலைப்பா நான் இப்போ முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொன்னது, உன்னை யார் போக சொன்னதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரூடாக பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு ரொம்ப நர்வஸ் வேறு அவனுக்கு ஆயிட்டுருக்கு. மீட்டிங்லாம் பிறகு பார்த்துக்கலாம், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறான். நான் பிக்கப் பண்ண வரேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோயினுமே அவனை பிக்கப் பண்ண கிளம்பும்போது அப்போ அங்கே வந்து கால் வந்துடுது, இப்படி தாத்தா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா. ஆனால் அங்கே வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி பார்த்தா அங்கே வந்துட்டு தாத்தாலாம் வரல, எல்லாம் அவங்க அங்கிளோட ஃப்ராடு தான் வேலை தான் போல். நம்ம ஹீரோயினை நீ எங்கேயும் போக முடியாது, இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமில் வந்துட்டு அந்த ஆளை அடைச்சி வச்சுறாரு. நம்ம ஹீரோயின் இவனை வேற வர சொல்லியிருந்தனுமே அவனை வந்துட்டு பிக்கப் பண்ண போகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அங்கே ஜன்னல் வழியாக எப்படியோ எகிரி குதிச்சு அவங்க போயிட்டுருக்கா. ஆனால் பாவம் காலிலெல்லாம் அடிபட்டு போயிடுது, எப்படியோ தட்டு மாதிரி அவன் முன்னாடி ஆனால் போயிட்டு எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணிக்கல. அங்கே போயிட்டு நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். நீ எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி தான் விட்டுட்டு போயிட்டுருக்க, என்னால் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வர முடியாது அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னா ஒரு கண்டிஷன், நான் இதுக்கப்புறம் உன்னோட ரூமில் தான் சேர்ந்து தூங்குவேன் அப்படின்னா தான் வருவேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அங்கே சொல்லிடுறா.
மார்னிங் அவளுக்கு கால் வந்துருது. இப்படி உங்க அங்கிள் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை கம்பெனியில பண்ணிட்டாரு. ஏகப்பட்ட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துருக்காருன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துட்டு வேகமா கிளம்பி போறா. பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணி வச்சுட்டு ரொம்ப வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்காரு. இதுலலாம் உங்களுக்கு எந்த ஒரு சொந்தமே கிடையாது. எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு அங்க கோவப்பட்டு சண்டை போட்டதுமே, இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல எனக்குமே பங்கு இருக்கு. ஸோ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யார் அத கேட்கறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு, அந்த ஆள் அங்க வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்காரு. இப்படியே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அங்க கால் வந்துருது. தாத்தாக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அத கேட்டதுமே அங்க மயக்கமாயிடுறா. வேகமா அங்க தாத்தாவ மீட் பண்றதுக்காக போறா. அப்ப அங்க தாத்தா வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அத தாங்கவே முடியல. அது கண்டிப்பா உண்மையா இருக்காது. நீங்க வந்துட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு, அவளுக்கு அப்படியே வந்துட்டு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுக்கு வந்து வீட்ல தான் முழிப்பு வருது. அப்ப நம்ம ஹீரோ எங்க அப்படின்றத சொல்லிட்டு வேகமா அவ தேடிட்டே போயிட்டுருக்கா. அப்ப அங்க பார்த்தா அங்க நம்ம டேங் தான் வந்துட்டு கதவ நாக் பண்றான். நம்ம ஹீரோ அங்க கதவ ஓப்பன் பண்ணதுமே, "எதுக்காக நீங்க வந்து தொல்ல பண்ணிட்டுருக்க? கிளம்பு" அப்படின்றத சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோயின், "இல்ல பரவால்ல. அவன் வந்துட்டு வரட்டும் உள்ள" அப்படின்றத சொன்னதும், அவனுமே இங்க உள்ள வர்றான். "நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்கன்னு" சொன்னதும், "நீ இவன ரொம்ப நம்பிட்டுருக்கையில, இவன் வந்துட்டு பேங்க்ரப்ட்லாம் ஒண்ணும் ஆக கிடையாது. இப்ப யூரோப்ல புதுசா வேற ஒரு கம்பெனிய ஓப்பன் பண்ணியிருக்கான்" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அவளால எதுவுமே பேச முடியல. வேகமா அவ அங்கருந்து போறா. இவனுமே நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கும்போது, அப்போ அங்கே ஒரு பர்சனை யார்ட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி இந்த சைடில தான் போயிட்டுருக்காங்க. இந்த டைம் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு முழிக்கும்போது அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்குது. யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. பிறகு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டாங்க. டாக்டரை பற்றி விசாரித்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷனில் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சா. ஸோ ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ இது எப்படி நான் சரிப்படுத்துறதுன்னு சொன்னதுமே, கொஞ்ச நாளில் வந்துட்டு சரியாக சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா அப்படியே கூட போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட போகிறான். அப்போ ஹீரோயின் நான் யார் அப்படின்றத கேட்டதும், நீ நானுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நீ வந்து கன்சீவாக வேறு இருந்த, ஸோ நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே நம்பிடுறா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எல்லாமே வந்துட்டு உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கும். வா நீ வந்து ஃபஸ்ட்டு உட்காரு, நீ வந்துட்டு ஏதாச்சும் உனக்கு பண்ணுதுன்னா சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் மார்க்கெட்டுக்காக போயிருக்கா. அப்போ அங்கே பார்த்தா அவளோட அந்த பழைய ஃப்ரெண்டுங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவள் புவர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவளை மதிக்காமல் அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. உன்னோட அங்கிள் சொத்து எல்லாத்தையுமே ஏமாற்றி வித்துட்டு போயிட்டாரு, உன்னோட தாத்தா அதனால இறந்து போயிட்டாரு, இவ்வளோ வந்துட்டு புவராக இருந்துட்டு நீ எல்லாம் இது பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் தேவையில்லாமல் வேலை பண்ணாதீங்கன்னு சொன்னதும், அவள் கொடுக்குற காசை விட எக்ஸ்ட்ராவே நான் கொடுப்பேன், நீ பேசாமல் ஏன்ட்ட காட்ஸாக வந்துடு அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ அங்கே யாருக்கும் மெசேஜ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ஃபோன் வந்துடுது. இந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம ஹீரோ வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு என்னை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் யார் அப்படின்ற சொன்னதும், நீ வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உன் பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, தாத்தா தான் வந்து ரொம்ப நல்லா உன்னை பார்த்துக்கிட்டாரு, உன்னோட அங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்று அது தெரிஞ்சதுமே உன்னோட தாத்தாக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிருது. நீ ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் இருக்கேன், உன்னை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு ஹீரோயினையுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கிள் வந்து அங்கே அவள் முன்னாடி வந்து எதையுமே டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, அந்த பொண்ணை வெளியே போக சொல்லுங்கன்னு சொன்னதும், தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவள் வேற ஒரு பொண்ணு கிடையாது, என்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு அங்கே இருமல் வரவுமே, அப்போ போதும் இதோட ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான். ஸோ அதெல்லாமே அங்கே அவர் பார்த்துட்டு, உங்கள் பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உருப்படியெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு, இவளால தான் வந்துட்டு என் பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க கோவப்பட்டு இருக்காங்க. நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா இவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஒரு காசு கூட இல்லாமல் இவளை லவ் பண்ணிட்டு நீ வந்து என்ன டிசைட் பண்ணிட்டு இருக்க, தேவையெல்லாம் வேலை பார்க்காது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அம்மா இதுலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்பவே இங்கே கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னால் வந்துட்டு ப்ராப்ளம் வேணான்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, நான் இருக்கேன்ல எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே அவங்க அம்மா உனக்கு வந்துட்டு வீட்டு வேலையாச்சும் ஏதாச்சும் தெரியுமா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு அதெல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்தால் இன்னொன்று உடச்சி எல்லாத்தையுமே உருப்படி இல்லாமல் பண்ணிட்டுருக்கா. அவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு வீட்டில் எந்த வேலையுமே பார்க்க தெரியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. வீட்டில் வந்துட்டு வேலையே பார்க்க தெரியாதா காசு பணம் ஏதாச்சும் இல்லை இதையாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்னா இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே கோவப்பட்டுருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வரப்போகிறாங்க போய் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ காஃபி கொண்டு போய் வந்து வச்சுச்சேக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அவங்க பொண்ணு மினியுமே வந்திருக்காங்க. அந்த மினி ஆன்ட்டி நான் சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அது மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட வருமானம் வரும் அப்படின்றத சொல்லிட்டு இங்கிலீஷில் எல்லாமே ரெடி பண்ணி அங்கே வந்து கொடுத்துட்ருக்கா. அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து சரியாக தெரியாது போல் அங்கே ஃபேக்காக வந்துட்டு அவள் பார்த்து உல்ட்டாவா எல்லாத்தையும் அடிச்சு விட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே டவுட் ஆகிட்டு நீங்கள் அந்த ஃபைலை ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது நட்டம் மட்டும்தான் வரும் ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை எப்படி நீ என் மேலே பழிய போடுவேன்னு சொன்னதுமே நீங்கள் எழுதியிருக்கிறது தானே நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. சரி நீங்கள் எங்கே ஸ்டடி பண்ணீங்க அப்படின்றத கேட்டதும் நான் லண்டனில் இருக்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் எல்லாம் படித்தேன்னு சொன்னதுமே லண்டனில் வந்து கேம்பிரிட்ஜே இல்லையே வேறு ஒரு சிட்டியில் தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டா. ஸோ இதுலேருந்தே தெரியுது எல்லாமே நீ ஃப்ராடாக பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடச்சி விட்றா. அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு நீங்கள் வந்து எங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் நான் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன் இதையே நீங்கள் இன்சல்ட்டாக நினச்சிட்டு இருக்கீங்க அவள் வந்துட்டு உங்களை ஃபேக்காக வந்து ஏமாற்றி காசு பறிக்கலான்னு பார்க்குறா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சுட்டு உனக்கு வீட்டு வேலை என்னமோ வந்துட்டு தெரியலை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு கரெக்டான ஒய்ஃபாக இருப்பன்ற மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் எப்படி ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்தனோ அதே மாதிரி என் பையனோட சேர்ந்து நீயுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு மருமகளாவுமே ஏற்றுக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஆக்சிடென்ட் பாஸ் அங்கே நம்ம மேடம் வந்து ஆக்சிடென்ட் பண்ண அந்த டிரைவர் வந்து கிடச்சிட்டாரு ஆனால் அந்த ஆள் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாருன்னு சொன்னதும் இது எல்லாமே யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாமே பண்ணது அந்த ஜியா தான் இருக்கும். ஸோ அந்த ஆளை மீட் பண்ண எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போய் மாற்றிச்சிருக்கான். தேவையில்லாமல் எதுக்காக நீ இப்படி அவரை வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஆள் தேவையில்லாமல் நீ என்கிட்ட வேலை காமிக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஷூ சொல்கிறா இந்த டைம் அவள் ஓட முடியாமல் தான் இருக்கா அடுத்த டைம் கண்டிப்பாக செத்து போயிடுவா ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டினதுமே நம்ம ஹீரோ வந்து தெளிவாக தான் வேலை பண்ணிகிட்ருக்கான். வந்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். அசிஸ்டண்ட்டை இந்த ரெக்கார்ட் வந்து ஆல்ரெடி என் கையில் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அந்த ஆளை உள்ளே தூக்கி போட்டாகணும். ஆனால் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் காசை கட்டியே வெளியே வந்துடுவான். ஆனால் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு வலையில் மாட்ட வைக்கணும்னா அவன் வந்துட்டு இதுலேருந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோங்க ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லி அதில் டேங்கையுமே இன்வைட் பண்ண சொல்கிறான். அவனை போய் எதுக்கு பாஸ் இன்வைட் பண்ண அப்படின்றத சொன்னதும் நீ செய் நான் வந்துட்டு சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்றத சொல்கிறான். பார்ட்டியில் காமிக்கிறாங்க அங்கே ஜியும் அவங்க பொண்ணு சூமே இருக்காங்க. அப்போ டேங்க் மேலே நம்ம ஹீரோ தெரியாமல் இடிச்சிட்டு அங்கே வந்துட்டு சாரி அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் இங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இவன் வந்துட்டு யார்ட்டையுமே சாரி கேட்க மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேறு ஒரு பர்சன் மாதிரி அங்கே வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு அவர் யாரும் தெரியாதா அவர் வந்துட்டு பெரிய கம்பெனியோட ஓனராக போகிறவர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர் வந்துட்டு வேறு முறையில் பிறந்தவர் அதனால தான் இப்போ வரைக்கும் வெளியே வந்துட்டு தெரியாமல் இருக்குது. ஆனால் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு வேறு வாரிசே கிடையாது அவங்க அப்பா இல்லாத காலத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு நல்லா போட்டு கொடுத்துடுறான். ஸோ அதை கேட்டதுமே அந்த ஆள் மனசில் வந்துட்டு அவர் வந்துட்டு பெரிய பணக்காரராமா நீ அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அவர் கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு உடனே பேசுகிறதுக்காக அவங்க வந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுமே இந்த பார்ட்டிக்காக கிளம்பி வந்துடுறா. ஹீரோக்கான ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஷூ பார்த்துடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்ச என் அந்த இடத்துல வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே டேங் வந்துடுறான். அவளங்க பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ இவன் கூட போய் இன்னும் சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. யார் ஃபஸ்ட்டு நீ தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்டை பற்றி எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு இல்லையா. ஸோ அவன்ட்டு அங்கே ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறா.
மார்னிங் நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, நம்ம ஹீரோட்ட வந்து அங்க அசிஸ்டன்ட்மே பேசிட்டு இருக்காரு. "பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேங்கும் ஷூக்குமே செட் ஆயிக்கிருச்சு. 2 பேருமே எங்க போனாலுமே சுத்திட்டு இருக்காங்களான்னு" சொன்னதும், 2 பேத்துக்கும் தான் சரியான ஜோடி பொருத்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, "நீ ஒரு ஹோட்டல் வந்து எனக்காக புக் பண்ணு" அப்படின்ட்டு சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்க கூட்டிட்டு போயிட்டு அவளுக்காக அங்க பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே சந்தோஷமாயிருது. அங்க வந்துட்டு அவளுக்காக ஒயிட் கலர் ஃப்ளார்லாம் குடுத்து, அங்க வந்துட்டு தன்னோட லவ்வையுமே அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இது எல்லாமே பிரிச்சதா நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே அங்கே சந்தோஷமாக அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே மேரேஜையுமே போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பாஸ் இங்கே பாருங்களேன் அவங்களோட வெட்டிங் கார்டு இப்போ வந்துட்டு உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு வெட்டிங்காக வந்ததும் அந்த ஷூ பார்த்தா பெரிய பணக்காரனை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓவர் அங்கே வந்துட்டு சீனை போட்டுட்ருக்கா. அப்போ அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நான் வந்துட்டு பெரிய ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு காசு தேவைப்படுது. நீங்கள் தான் வந்து வருங்காலத்தில் பெரிய கம்பெனியோட ஓனர் ஆக போகிறீங்களே, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும், யாரை பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க, எந்த கம்பெனியை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ நாங்கள் வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க. இதால் சீட் பண்ணியிருக்காரு, ஸோ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஷோ என்ன வந்துட்டு பெரிய பணக்கார மாதிரி ஷோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட அப்பாவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தா நீ வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், ஏய் என்கிட்ட என்ன காசு இருக்குது, என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அதனால தான் அப்படின்ற சொன்னதும், அப்படிலாம் நீ வந்துட்டு பிச்சைக்காரனா போய் சொன்னியான்னு சொன்னதும் அவன் கோவப்பட்டவங்க பிடிச்சி தள்ளி விட்டு 2 பேத்துக்குமே இப்படி சண்டையாயிருது. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அங்கிள் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் யார் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன தெரியுமான்னு கேட்குறேன், நான் உன்னோட அங்கிள்னே அதனால தான் ஞாபகம் மறந்து போச்சா உனக்கு, தாத்தாவோட அந்த இறந்த நாள் அன்னைக்கு அதனால தான் நீ வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு அங்கே தலையில சுற்றி அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ இப்படியே அவளை அவங்க வீட்டுக்குமே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு போகிறாரு. அவளுக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் நல்லா இருக்கே, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரி ஓகே என்னோட லைஃப்பில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்கிறான். நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து என்கிட்ட வந்து மறைச்சிருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்படின்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சு போல். ஸோ அதனால தான் துருவி துருவி கொஸ்டின் கேட்குறா. நான் இப்போ வந்துடுறேன் நீங்கள் போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயின் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவளோட அசிஸ்டண்ட்டோட வீட்டுக்கு தான் போகிறா. நான் வந்து உன்னோட வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கலாமா அப்படின்றத கேட்டதும், மேடம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளவே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே வந்து கால் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கான். போனையுமே எடுக்க மாட்டான். அங்கே வந்து அசிஸ்டண்ட்டுக்குமே என்ன பண்ணுறான்னு தெரியல. ஹீரோ காலையில் என்கிட்ட வித்தியாசமான கொஸ்டின் கேட்டா, அவளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்திருக்குமான்னு கேட்டதும், பாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய ப்ராப்ளமில் மாட்டிக்கிருப்பீங்களே அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோக்கு. அவள் வந்து கண்டிப்பாக தன்னோட அசிஸ்டண்ட்டோட வீட்டில் தான் போய் இருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை தான் அங்கே ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. நம்ம கம்பெனி நிலைமை ஹோட்டல் நிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு சைமன் என்ற பேரில் ஒவ்வொரு வந்து ப்ராப்பர்ட்டிஸாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் கண்டிப்பாக நீ வந்து அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோவுமே அவள் சைமனை வந்துட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாள். கண்டிப்பாக வந்துட்டு அப்போ நான் வந்து அவளை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயுமே அங்கே வந்துட்டு மீட்டிங் ஏற்பாடாகிடுச்சின்னு சொன்னதும் அங்கே மீட் பண்ண போனால் அங்கே அசிஸ்டண்ட் தான் இப்போ தலையில் மாட்டிட்டு ஃபேஸ் தெரியாத மாதிரி அங்கே கால்ஃப் விளாண்டுட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து பெரிய ஹெல்ப் தான் எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆள்கிட்ட இருந்து மீட் எடுத்து அதை நான் ரிட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ சைமனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டே அந்த சைமனை நான் தான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னா நீ வந்து இன்னுமே என்னை வந்து இதுலையுமே சீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதனால் மனசு தாங்க முடியல. வீட்டில் வந்து நல்லா தண்ணியை போட்டுகிட்டே இருக்கான். பாஸ் போதும் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்ருக்கீங்க எப்போ பார்த்தாலும்னு சொன்னதும், இப்போ என் நிலைமை பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கான்னு கேட்டதும் ஆமான்னு சொல்கிறான். ஒரு ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு வந்து அனுப்பிவிடு, அவள் வந்துட்டு பரிதாபப்பட்டு என்னை வந்துட்டு காப்பாற்ற வருவான்னு சொன்னதும் அவர் வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோ கோவப்பட்டுட்டு திரும்ப அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக இப்போ வீட்டில் வந்து உட்காந்து தண்ணியை போட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் அவள் வந்து என்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாம்மா, என்னோட பேபியுமே அவள் அவாய்ட் பண்ணிக்கிட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் குழந்தை போனால் அவள் வந்தானா திரும்ப பெற்றுக்கலாம், ஆனால் அவளே உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நீ போய் அவட்ட பேசி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படின்ற சொன்னதுமே ஆமாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அவனுமே கிளம்பிடுறான்.
ஹீரோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்னோட பேர்லேயே மாற்றிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத. நான் வந்துட்டு லைஃப்பில் எல்லாம் வேணாலும் இழக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஆனால் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாலுமே நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கதவு முடியுதா. அப்போ அவங்க டாக்டர் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு நான் இப்போ டாக்டர்ன்ற பேரில் நீ இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஆனால் ஃப்ரெண்டுன்ற பேரில் நான் இப்போ உன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. நீ ரொம்ப லவ் பண்ணுற எனக்கு புரியுது. ஆனால் அந்த பொண்ணு ஒன்று அதே லெவலுக்கு லவ் பண்ணுறாங்களான்றதை ஃபஸ்ட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் என்ன உண்மையிலேயே அவங்கள வந்து லவ் பண்ணலையான்னு சொன்னதும் நான் வந்து அவனை போய் என்னத்தை போய் லவ் பண்ணுறேன். நான் லவ்லாம் பண்ண கிடையாது. எனக்கு வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே திரும்ப என்னோட கையில் வந்து மீட்டு கொண்டு வரணும். அதுக்காக தான் அவன் கூட சேர்ந்து இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்கா. ஆனால் சும்மா தாங்க சொல்லிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் வராது. அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி பாஸ் வந்துட்டு உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே கொடுக்க சொன்னார் அப்படின்ற சொன்னதுமே எங்கே அவர் அப்படின்ற சொன்னதும் அவர் வந்து இட்டாலி கிளம்பி போகிறாருன்னு சொன்னதும் இட்டாலி எதுக்கு போகிறாரு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே எதுக்கு போகிறாரு அவரோட புது கம்பெனி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் திரும்பி இங்கே ரிட்டர்ன் வரவே மாட்டார் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் இருந்தாலுமே அவன் வந்துட்டு பெருசாக எதுவும் வந்து ரியாக்ட் பண்ணலை. சரி உங்கள் பாஸ்ட்டை வந்துட்டு இந்த டைவர்ஸ் நோட்டீஸை கொடுத்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்படி பாவி கடைசியில் என்னை டைவர்ஸ் பண்ணுற லெவலுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். கண்டிப்பாக அவட்ட இதை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி போகிறான். அப்போ ஹீரோயின் அவங்க அங்கிள் வர்றதை பார்த்துட்டு வேமா அவங்க அங்கிளோட சேர்ந்து போனதுமே இந்த ஆள் கூட போனால் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அங்கிள் அங்கே வந்துட்டு ஒரு பர்சனை தான் போய் மீட் பண்ண வைக்கிறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னா நான் ஒன்றும் காரணம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பர்சனுமே சொல்கிறாங்க அவங்க தாத்தா வந்துட்டு அவங்க பொண்ணை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றி வந்து மயக்கமாகிடுது. ஏன்னா வந்துட்டு தாத்தா தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு நீ பேசாமல் வந்துட்டு இப்போ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி அம்மாவும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னதும் எனது பேபியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அபார்ஷன் பண்ணதா இவன் என்கிட்ட சொன்னான்னு சொன்னதும் சும்மா சொல்லியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் முடிச்சதுமே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் வந்துட்டு உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அதுக்காக நீ வந்து இப்படிலாம் கோவப்பட்டுருப்பியா. நீ வந்துட்டு குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னா என்கிட்ட போய் சொல்லுவியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்பவே சாரி கேட்குறான். உன்கிட்ட இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. என் கூட சேர்ந்து இரு. நீ வந்துட்டு இப்படி சைலண்ட்டாக இருக்காத. கோவப்படி ஏதாச்சும் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அங்கே பேச மாட்டா. ஏன்னா அவளோட மைண்டு ஃபுல்லாமே வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் அங்கே வந்து யோசனையாக போயிட்டுருக்கு. ஹீரோயின் அவன் வந்து ஏகப்பட்ட இடங்களுக்கு அங்கே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்ன்றதுக்காக. பட் அவள் அப்பயுமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும். உன் மனசில் இருக்கிறத நீ எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆயிரும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே தாத்தா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ரொம்ப வந்து உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. பேரண்ட்ஸ் உங்களையுமே தான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அவள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கான்னு. நான் இருக்கேன் உனக்கு எப்பயுமே அப்படின்ற சொல்லிட்டு நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ரொம்ப உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு அவள் சொன்னதுமே அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் கேளு என்ன வேணாலும் பண்ணு. நீ வந்துட்டு ஓய்ஸ்டத்துக்கு தான் லைஃப்பை வாழணும். நீ பழசெல்லாம் நினச்சிட்டு நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்கே சூப்பரான சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவளை ரொம்பவே வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறான். இப்படியே வந்து 9 months ஆகிடுது. அங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ப்ரெக்னென்சியோடு தான் வாழறா. அப்போ என்ன மேடம் வந்து டெலிவரி ஆக போகுது இந்த டயத்தில் நீங்கள் ஏன் வந்துட்டுருக்கீங்களே அப்படின்றத சொன்னதும் சும்மாவே எப்படி இருக்கிறது அதனால தான் வந்தேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவளை வந்துட்டு அங்கே இங்கேயும் சுற்ற விடாமல் நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே லேபர் பெயின்மே ஸ்டார்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழகான ஒரு குட்டி பாப்பாவும் அங்கே வெளியே வர்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தை பேச ஆரம்பிக்குது போல். அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு சொல்லும்போது அப்போ அந்த குட்டி பாப்பா ஃபஸ்ட்டு அப்பான்னு சொன்னதுமே ஹீரோயின் பெற்றது என்னமோ நான் முதல்ல தவணை உங்கள் அப்பான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் குழந்தை வந்து என் பேரை சொன்னால் என்ன தப்பாக போச்சு. நான் வந்து எப்பயும் ஒன்னொன்று நேமை தானே சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.